சாரியை பத்தி பார்க்கலாம். ஒரு வார்த்தை நடந்தனன். இதை நம்ம பிரிக்கும் போது நட பிளஸ் இத்து பிளஸ் இந்து பிளஸ் இத்து பிளஸ் அன் பிளஸ் அன். நட பகுதி, இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இரண்டு கால இடைநிலை, அன் சாரியை, அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. இதுல நம்ம இப்ப படிக்க வேண்டியது சாரியை. சாரியை பாருங்க, அன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப இது மாதிரி எதெல்லாம் சாரியைக்கு வரும் அப்படின்னு நமக்கு 9ஆம் வகுப்பு புத்தகத்துல நிறைய கொடுத்திருக்காங்க. அதை ஒரு ஷார்ட்கட்டுக்காக ஒரு சென்டென்ஸ் மாதிரி நான் ஃபார்ம் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க. நம் அம்மனால், நம் அம்மனால் நும் தம் இன்னல் அற்று இற்று அத்து ஏகும் அருள் ஐஸ்வர்யம் உண்டு. இன்னொரு தடவை சொல்றேன். நம் அம்மனால் நும் தம் இன்னல் அற்று இற்று அத்து ஏகும் அருள் ஐஸ்வர்யம் உண்டு. இதுல அருள் ஐஸ்வர்யம் உண்டுல, இதை பாருங்க. இதுல முதல் எழுத்து மட்டும் எடுத்தா போதும். ஆ ஐ உ. சாரியில ஆ ஐ ஊ வரும். அதுதான் அருள் ஐஸ்வர்யம் உண்டு. அடுத்தது ஏகு இருக்கலாம். இது நான் ஏகும்னு எடுத்திருக்கேன். ஆனா இம்முக்கு பதிலா என்ன வரும்? தனி ஒரு இன் வரும். இம் வராது. ரெண்டே எழுத்து மட்டும் கட் பண்ணணும். ஏகும்ல இம் வராது. நான் அந்த வார்த்தை கரெக்டா ஃபார்ம் ஆகுறதுக்காக இம் கொடுத்திருந்தேன். நம்ம ஏகும் சொல்லணும், ஆனா அதுல இன் தான் வரும். அடுத்தது நம் அம்மன் ஆள். இந்த ஆள்ற இடத்துலயும் ஆண். நம் அம்மனால் நும் தம் இன்னல் அற்று இற்று அத்து ஏகுன் ஆ ஐ உ. இந்த எழுத்துக்கள், இந்த 2 எழுத்து வார்த்தை, இது எல்லாமே நமக்கு சாரியையில கிடைக்கும். ஆப்ஷன்ல இருந்தா இந்த சென்டென்ஸை சொல்லி பார்த்து நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம், ஈஸியா இருக்கும். இப்போ நான் ஷார்ட்கட்டுக்காக ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணேன்ல, அதுல ரெண்டே எழுத்து நான் கட் பண்ணேன். அது எந்த எழுத்துல நான் கட் பண்ணேன்? ஆள் இருக்குல்ல, ஆள் ஆண் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க ஏகும் இருக்குல்ல, அந்த ஏகும்ல இம்ம எடுத்துட்டு நம்ம இன் போட்டோம். இந்த ரெண்டையுமே நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும்.